மக்களே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம். என்னன்னா பெட்ரோல், டீசல் விலை வந்து லிட்டருக்கு ஒரு ரூ. 10 வரையும் இப்ப குறையறக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த நியூ இயர முன்னிட்டு 2024ஓட வரவேற்பாக உற்சாகமாக நம்ம மத்திய அரசு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 10 லிட்டருக்கு குறைச்சு குடுக்க போறாங்க. பெட்ரோலா இருக்கட்டும், டீசலா இருக்கட்டும். இது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டரோட விலைய குறைச்சாங்க. அத வச்சு கெஸ் பண்ணியிருந்தோம். பட் இப்ப கன்ஃபார்ம் நியூஸா நம்பத்தக்க இடங்கள்லேருந்து தகவல் வந்திருக்கு. நீங்க யாராவது பெட்ரோல் ஃபில் பண்றதா இருந்தா, டேங்க் ஃபில் பண்றதா இருந்தா, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி நாளைக்கு காலையில பெட்ரோல் ரேட் எல்லாம் சேஞ்சஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டேங்க் ஃபில் பண்ணுறாங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரூ. 10 வரையும் குறையுதுங்கும்போது ஒரு சிலருக்கு வந்து டேங்க் ஃபில் பண்ணும்போது கிட்டத்தட்ட 300-400 மிச்சமாகறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொன்னால் லாரி ஓட்டுநர்களுக்குலாம் இது மிகப்பெரிய மகிழ்ச்சியான நியூஸாக இருக்கும். ஏன்னா அவங்க ஃபில் பண்ணுறது வந்து டேங்க் ஃபில் பண்ணுறதுனா கிட்டத்தட்ட 100 லிட்டருக்கு மேலே ஃபில் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு 1000 to 2000 பக்கத்தில் மிச்சமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பெட்ரோல் பங்க்கில் ஸ்டாக் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த பெட்ரோல் பங்க் ஓனர்ஸ் அவங்களுக்குலாம் இந்த இடத்துல கொஞ்சம் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பெட்ரோல் பங்க்கில் அதிகமாக ஸ்டாக் வச்சுருக்கவங்க முடிஞ்ச வரையும் உங்களோட ஸ்டாக்கை கிளியர் பண்ணிக்கோங்க. பெட்ரோல் பங்க் ஓனர்ஸ்க்கு இதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு. ஏன்னா ஆல்ரெடி உங்கள் எல்லாத்துக்கும் இந்த நியூஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். முடிஞ்ச வரை இந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், எல்லாத்துக்கிட்டையும் போய் சேர்றதுக்காக. ஓகே வியூவர்ஸ், நன்றி.